வணக்கம். தாய்நாட்டு செய்திகளுடன் நான் நிரோஷன். இலங்கையின் சுகாதாரத்துறை நாடு முழுவதிலும் மக்கள் வாழ்வுடன் நேரடியாக இணைந்த மிக முக்கியமான துறையாகும். மருத்துவ சேவைகள், மனிதவளம், மருந்து விநியோகம், நிர்வாகம் உள்ளிட்ட துறையில் அனைத்து பகுதிகளிலும் ஏற்படும் குறைபாடுகள் நேரடியாக மக்களின் உடல் நலத்தையும் வாழ்வாதாரத்தையும் பாதிக்கும். இந்த நிலையில் சுகாதாரத்துறையில் நிலவும் சிக்கல்களை தொடர்ந்து வெளிப்படுத்தி வரும் நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் மருத்துவரான அர்ஜுனா ராமநாதன் தனது அனுபவத்தையும் தரவுகளையும் அடிப்படையாக கொண்டு மீண்டும் ஒருமுறை நாடாளுமன்றத்திலே பல முக்கியமான பிரச்சனைகளை எடுத்து காட்டினார். அவரின் கருத்துக்கள் நாட்டின் சுகாதார அமைப்புகள் இன்று எவ்வாறு பல திசைகளில் சிதைந்து கொண்டிருப்பதை பிரதிபலிப்பதோடு உடனடி நடவடிக்கை அவசியத்தையும் வலியுறுத்துகின்றன. நாட்டின் சுகாதாரத்துறையில் கடந்த சில ஆண்டுகளாக பல ஊழல் மற்றும் மோசடி சம்பவங்கள் வெளிப்பட்டுள்ளது. மருந்து கொள்முதல், ஒப்பந்தங்கள், கருவிகள் வாங்குதல் உள்ளிட்ட பல துறைகளில் நடந்து கொண்டிருக்கும் முறைகேடுகள் அர்ஜுனா கடந்த ஒரு வருடம் பல முறை நாடாளுமன்றத்தில் பதிவு செய்திருந்தார். நேற்றைய விவாதத்திலும் அவர் இந்த மோசடிகளை மீண்டும் நினைவூட்டியதன் மூலம் சுகாதாரத்துறையை அடிப்படையில் சீரமைக்க வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தினார். மோசடிகளை விட மிக ஆபத்தாக தொடர்கின்றது மனிதவள பற்றாக்குறை. அர்ஜுனா ராமநாதன் குறிப்பிட்டது போல் வைத்தியர்கள், தாதியர்கள், விசேட வைத்தியர்கள், தொழில்நுட்ப அதிகாரிகள் போன்ற பல்லாயிரக்கணக்கான பணியிடங்கள் தேசிய மட்டத்திலும் மாகாண மட்டத்திலும் வறுமையாக காணப்படுகின்றன. இதனால் மக்கள் பெரிதும் நாடும் அரசு மருத்துவ சேவைகள் குறைகிறது. சில இடங்களில் முற்றிலும் முடங்குகின்றன. வடக்கு மாகாணத்தில் நிலவும் சுகாதார வேலைவாய்ப்பு நெருக்கடி தனிப்பட்ட கவனத்துக்குரியது. அர்ஜுனா ராமநாதன் குறிப்பிட்டது போல் வடக்கில் மருத்துவ தாதியர்கள் பற்றாக்குறை நாளுக்கு நாள் மோசமடைகின்றது. மாகாண சபையில் வெற்றிடங்கள் இருந்தும் நியமனங்கள் வழங்கப்படவில்லை. மருத்துவ சேவையின் தரம் நேரடியாக பாதிக்கப்படுகிறது. இந்த பிரச்சனைகள் குறித்து மத்திய அரசால் உடனடி தீர்வு நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றார். பல்கலைக்கழகத்தில் இருந்து பட்டம் பெற்ற சுதேச வைத்திய மருத்துவர்கள் பல வருடங்களாக அரசு பணியில் ஈர்க்கப்படாமல் உள்ளார்கள். இதன் விளைவாக பலர் தங்கள் துறையில் பணியாற்ற முடியாமல் ஆசிரியர்களாகவும் பிற துறைகளிலும் பணியாற்றும் நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இது ஒரு பெரிய மனிதவள வீணாக்கம் மட்டுமல்லாமல் நாட்டின் பாரம்பரிய வைத்திய துறையின் வளர்ச்சிக்கும் பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. நாட்டின் மருத்துவத்துறைக்கு பெரிய அதிர்ச்சி அளிக்கின்ற பிரச்சனை தகுதியான வைத்தியர்கள் பெருமளவில் வெளிநாடுகளுக்கு குடிபெயர்வதாகும். அர்ஜுனா கூறியதன்படி சிறப்பு மருத்துவர்கள் பெருமளவில் நாட்டை விட்டு செல்கின்றனர். சுகாதார அமைப்பின் திறமையான மனித வளம் கடுமையாக குறைகின்றது. இதனால் முக்கிய மருத்துவ பிரிவுகள் கூட நிபுணர் இல்லாமல் ஓட வேண்டிய நிலைமை உருவாகுகிறது. இது சுகாதார அமைப்பின் தொடர்ச்சிக்கு பெரும் ஆபத்தாக உள்ளது என்று அர்ஜுனா தெரிவித்திருந்தார். சுதேச சேவைகள் என்பது ஒரு நாட்டின் அடிப்படை உரிமைகளில் ஒன்றாகும். ஆனால் இலங்கையின் சுகாதாரத்துறை என்று ஊழல், மனிதவள பற்றாக்குறை, நியமன சிக்கல்கள், திறமை மிக்க மருத்துவர்களின் நாடு விட்டு வெளியேறும் நிலைமை போன்ற பல்வேறு நெருக்கடிகளை எதிர்கொள்கின்றது. மருத்துவராகவும் மக்கள் பிரதிநிதியாகவும் செயல்படும் அர்ஜுனா ராமநாதன் சுட்டிக்காட்டிய பிரச்சனைகள் துறையின் அமைப்பை சீரமைக்க அரசியல் தளத்தில் முக்கியமான தூண்டுகோலாக அமைகின்றன. இலங்கையின் சுகாதாரத்துறை இதுவரை எதிர்கொண்ட மிக கடுமையான நெருக்கடியை நோக்கி நகர்ந்து வருவதாக நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து வெளிப்படுத்துகின்ற தகவல்கள் சுட்டிக்காட்டுகின்றன. அரசியல் கலக்கம், பொருளாதார வீழ்ச்சி மற்றும் நிர்வாக தவறுகள் காரணமாக உலகின் சிறந்த இலவச மருத்துவ சேவைகளை வழங்கிய இலங்கையின் பெருமை இப்போது சரிவை நோக்கி நகர்கின்றது. இந்த பின்னணியில் பல்வேறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சுகாதாரத்துறையில் நிலவும் தீவிர பிரச்சனைகளை தொடர்ந்து எழுப்பி வருகின்றனர். அதில் அண்மையில் மிகப்பெரிய கவனத்தை ஈர்த்தவை 6000க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் நாடு விட்டு வெளியேற தயாராக உள்ளார்கள். மருந்து பற்றாக்குறை வலுத்துள்ளது மற்றும் சிறப்பு வைத்தியர்கள் வரலாற்றில் முதல் முறையாக வேலை நிறுத்தத்தில் இணைந்துள்ளார்கள் என்பதாகும். ஐக்கிய மக்கள் சக்தியின் கம்பகா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் காவிந்தி ஜாவர்தன நாடாளுமன்றத்தில் எடுத்துக்காட்டிய இந்த கருத்துக்கள் சுகாதாரத்துறையின் எதிர்காலம் குறித்து ஆழ்ந்த கவலையை ஏற்படுத்துகின்றன. ஏஎம்சி முடித்து 6000 மருத்துவர்கள் தற்போது வெளிநாட்டுக்கு குடிபெயர திட்டமிட்டுள்ளார்கள். இது சாதாரண எண்ணிக்கை அல்ல. சுகாதாரத்துறைக்கு ஒவ்வொரு ஆண்டும் சேவையில் இணையும் முக்கியமான மருத்துவ ஊழியர் குழு வெளியேறுவதன் மூலம் நாட்டின் மருத்துவ சேவை திறனை சரிவதற்கு சாத்தியம் அதிகம். பொருளாதார நெருக்கடி, குறைந்த சம்பளம், பணியில் பாதுகாப்பின்மை, வளர்ச்சிக்கான வாய்ப்பின்மை மற்றும் வேலைத்தள பிரச்சனைகள் காரணமாக அதிகமான இளம் வைத்தியர்கள் வெளிநாடுகள் செல்ல விரும்புவதாக அவர் குறிப்பிட்டார். இவ்வாறு ஆயிரக்கணக்கான மருத்துவர்கள் வெளியேறினால் கிராமப்புற மருத்துவமனைகள் காலியாகும். அவசர சிகிச்சை பிரிவுகளின் நெருக்கடி உருவாகும். நிபுணர் சேவைகள் தாழ்வடையும். பொதுமக்கள் தனியார் மருத்துவத்திற்கு திணிக்கப்படுவர். சுகாதார அமைப்பின் முழு கட்டமைப்பும் பாதிக்கப்படும். இது இலங்கையின் மருத்துவ வரலாற்றில் முந்தைய இல்லாத அளவுக்கு ஆபத்தான சூழ்நிலை என்று அவர் எச்சரித்தார். காவிந்த ஜாவர்தன குறிப்பிட்ட மற்றொரு முக்கிய அம்சம் வரலாற்றில் முதல் முறையாக சிறப்பு வைத்தியர்கள் 2 முக்கிய கோரிக்கைகளுக்காக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளார்கள் என்பது. சிறப்பு வைத்தியர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவது அரிதான ஒன்று. இது சுகாதார நிர்வாகத்தின் மோசமான நிலையை வெளிப்படுத்துகின்றது. இத்தகைய வேலை நிறுத்தங்கள் வழக்கமான சிகிச்சைகள் மட்டுமல்ல, அறுவை சிகிச்சைகள், தீவிர சிகிச்சை பிரிவுகள், குழந்தை நிபுணத்துவம், மகப்பேறு சிகிச்சைகள் அனைத்தையும் நேரடியாக பாதிக்கும். நாடாளுமன்ற விவாதத்தின் போது எம்பி ஜாவர்தன வெளிப்படுத்திய அதிர்ச்சிகரமான தகவல், மருத்துவமனைகளிலே 131 மருந்துகள் இல்லை. இதில் பல உயிர்கள் காக்கும் மருந்துகள், அறுவை சிகிச்சை உபகரணங்கள் மற்றும்
நீண்ட நோய் மருந்துகள் அடங்குகின்றன. இதன் விளைவாக நோயாளிகள் தனியார் மருந்தகங்களில் அதிக விலைக்கு மருந்து வாங்க வேண்டிய நிலை மற்றும் பலரால் மருந்து வாங்க முடியாமல் சிகிச்சையை பாதியில் விட்டுவிட வேண்டிய நிலைமை காணப்படுகின்றது. மருத்துவர்கள் மருந்து சீட்டு எழுதாத போது என்ன நடக்கும் என்று கேள்வி எழுப்பியதோடு இதுவே சுகாதாரத்துறையின் பரிதாபகரமான நிலையை ஒளிப்படம் போல காட்டுகின்றது. காவிந்த ஜெயவர்தன இந்த அனைத்து விடயங்களையும் சுகாதார மற்றும் ஊடக அமைச்சின் பட்ஜெட் குழு நிலை விவாதத்தின் போது முன்வைத்திருந்தார். நுகைகொடையில் ஸ்ரீலங்கா பொதுஜன மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் ஏற்பாட்டில் நடைபெற்ற பேரணி அரசியல் ரீதியாக பெரும் கவனத்தை ஈர்த்திருக்கலாம். ஆனால் உண்மையில் அங்கு மக்கள் பங்கேற்பு மிகவும் குறைவாக இருந்ததாக பல தரப்புகள் சுட்டிக்காட்டுகின்றன. அரசாங்கத்தின் முழுமையான ஆதரவு, பாதுகாப்பு மற்றும் அனுமதிகளுடன் நடைபெற்ற இந்த பேரணி எதிர்பாராத அளவிலான கூட்டத்தை ஈர்க்க தவறியுள்ளது என்று குற்றச்சாட்டுகள் அதிகரித்து வருகிறது. பேரணி குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த சட்டத்தரணி மனோஜ் நாணயக்கார நிகழ்வின் உண்மையான முகம் வெளிப்படுவதாக குறிப்பிட்டார். அவர் தெரிவிக்கையில், பேரணியின் முன்னணியில் அமர்ந்திருந்த பலருக்கும் ஒரு பொதுவான அம்சம் உள்ளது. அவர்கள் ஊழல் மற்றும் பல குற்றச்சாட்டுகளோடு தொடர்புடையவர்கள். நிகழ்வு நடைபெற்ற இடம் ஒரு வாகன திரைப்படம், அதாவது 1000 பேர் கூடினால் இடம் நிரம்பிவிடும் அளவிற்கு சிறியது. மேலும் 1000 பேர் கூடினாலே அங்கு போக்குவரத்தும் தடைப்படும். ஆனால் நாமல் ராஜபக்ச, கமன்பில போன்றோர் கூறியது போல் 10,000 பேர் அங்கே இருந்ததாக எவ்வித ஆதாரமும் இல்லை. நாணயக்கார மேலும் குறிப்பிட்ட போது, போலீசாருக்கு குறிப்பிட்ட உத்தரவுகளை வழங்கி பேரணிக்கு தேவையான அனைத்தையும் ஏற்பாடு செய்திருந்தது. முழு ஆதரவு இருந்த போதும் மக்கள் வரவில்லை என்பதே உண்மை என்றார். இதன் மூலம் இந்த பேரணி மக்கள் விருப்பத்தை பிரதிபலிப்பதாக அல்லாமல் திட்டமிட்ட அரசியல் முயற்சியாகவே இருந்தது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். நிகழ்வை தொடர்ந்து ஊடகங்களிடம் பேசிய பிரதியமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் நுகைகொடையின் மேடையில் இருந்தவர்களின் நன்மகத்தன்மையினை கேள்விக்குட்படுத்தினார். அவர் தெரிவிக்கையில், அங்கு மேடையில் இருந்த பலரும் முன்பே சிறை தண்டனை அனுபவித்தவர்கள். இந்த குழு ஒன்று சேர்ந்து தேசிய மக்கள் சக்தி அரசுக்கு எதிராக போராடுவது அரசியல் நகைச்சுவை என்று குறிப்பிட்டார். ஹரீன் பெர்னாண்டோ ஒரு காலத்தில் மஹிந்த ராஜபக்சவை பகல் திருடன் என்று கூறியவர். இன்று அதே நபர் நாமல் ராஜபக்சவை இளவரசர் என்று புகழ்வது அரசியல் நயவஞ்சகத்தின் உச்சகட்டம் என்று கூறினார். நாமல் ராஜபக்ச திருட்டு இளவரசர் என மக்கள் பார்க்க முடியும் என்று அவரது கூற்று அரசியல் சூழலில் பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. பிரதியமைச்சர் பிரதீப் தனது கருத்தில், மொட்டு கட்சி என்பது வரலாற்றிலேயே இனவாதத்தை ஊக்குவித்த கட்சி. இந்த குழு மீண்டும் இனவாதத்தை தூண்டி சமூக ஒற்றுமையை வெஞ்சி நாட்டில் குழப்பத்தை உருவாக்கி ஆட்சியை மீண்டும் பிடிக்க முயற்சிக்கின்றது. ஆனால் இந்த நாட்டின் மக்கள் இப்போது அறிவார்ந்தவர்களாக சிந்திக்கின்றார்கள். எனவே இத்தகைய முயற்சிகளில் அவர்கள் தோல்வி அடைவார்கள் என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்த பேரணி குறித்து மக்கள் ஆதரவு குறைவாக இருந்ததா? இது அரசியல் கூட்டணிகளை ஒன்றிணைக்க முயற்சி மட்டுமா? ஊழல் குற்றச்சாட்டுகள் கொண்ட நபர்கள் முன்னிலையில் இருப்பது பேரணியின் நம்பகத்தன்மையை பாதித்ததா? இனவாதத்தை பயன்படுத்தி அரசியல் பலன் பெற முயற்சி செய்கின்றார்களா என்பது தற்போது அரசியல் மேடைகளில் மட்டுமல்ல, பொதுமக்கள் மத்தியிலும் கூட விவாதிக்கப்பட்டு வருகின்றது.